மக்கள் இருக்கிறாங்க. இந்த தொடர் போராட்டத்தில் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் பங்கெடுத்து அவங்களுடைய ஆதரவை தந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மருதநாட்டு மக்கள் கட்சி ஒரு அமைப்பை வச்சு நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் போராட்டம் நடத்தும்போது நான் கலந்துட்டு வருவேன். ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் எப்படி வீரியமாக களத்தில் இருந்தார்களோ அதே மாதிரி பெண்களையும் பார்க்க முடிந்தது. கூடுதலாக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பெண்கள்லாம் இங்கே போராட்ட களத்துக்கு வர்றது இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நிலைமை இருக்கையில் அது போராட்ட களத்துக்கு வர்றீங்க. இந்த ஆர்ப்பாட்டம் துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா பசங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்போயே இந்த போராட்டத்தை விரிவுபடுத்தி இன்னும் கொஞ்சம் வீரியம் கொண்டு இருந்தால் இது ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்கு. இதுதான் காலம் கடந்து இந்த ஆர்ப்பாட்டம் வீரியம் அடைந்தால் கூட இந்த மக்கள் குறைஞ்சபட்சம் நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறீங்க. எனக்கு முன்பாக பேசின தோழர்கள் சொன்னது போல் ஒரு குடும்பமாக ஒரு ஊராக அண்ணன் தம்பியாக மாமா மச்சான்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களை கொண்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நீங்கள் அரசு ஒரு நிலத்தை கொடுத்து எங்களை போய் பிரிச்சிடக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி உறுதியாக இருக்கீங்களோ அதே போல் நாங்கள் மருதநாட்டு மக்கள் கட்சி சார்ந்தவங்களும் உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஜனநாயக முறையில் போராடக்கூடிய இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை மருதநாட்டு மக்கள் கட்சி சார்ந்த நாங்கள் உங்களோடு கை கோர்த்து களத்தில் இருப்போம். என்ன சொல்கிறேன்னா இந்த மக்கள் ஒரு ஊரையே காலிப்பட சொல்கிறோம். இடத்த நீங்கள் கையகப்படுத்துறதுல நாங்கள் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. எங்களுக்கு நாங்கள் இடம் தர தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எப்படி ஒரு ஊரை காலி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஊரை உருவாக்கி கொடுங்க. அந்த ஊருக்கு ஒரு மயானம் வேணும். மயானம் எப்படி முக்கியம், கோயில் எப்படி முக்கியமாக அதுக்கு ஒரு மயானம் வேணும், பள்ளிக்கூடம் வேணும், நூலகம் வேணும். எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எங்களுக்கான ஒரு உருவாக்கி கொடுங்க என்று சொல்லி இந்த மக்கள் கேட்குறாங்க. நியாயமான கோரிக்கையை இந்த அரசு மாவட்ட நிர்வாகமும் செவிசார்த்து இந்த மக்களுக்கு செய்து தரணும்னு சொல்லி மருதநாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். இதை விட இந்த மதுரையில் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய இமானுவேல் சேரும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையும் இந்த ஊரே காலி பண்ண நேரத்தில் அந்த சிலையோட எடுக்கக்கூடிய சூழல் வரும். அது எந்த சூழ்நிலையிலும் எடுக்க விடக்கூடாது. இந்த மக்கள் எப்படி தன்னுடைய சொந்த உரிமைக்காக போராட்ட களத்தை தொடர்ச்சி அளிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இமானுவேல் சிலையும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையும் இந்த மண்ணில் இருக்குது. அதுக்கான உரிமையும் இந்த சேர்த்து மக்கள் கோரிக்கையை வச்சு நிற்கும்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய போராட்ட களத்தில் மருதநாட்டு கட்சி நிற்கும்னு சொல்லி வாய்ப்பு நன்றி விடுதலை.